டாக்டர், நர்ஸ், அம்மா என்னன்னு பாருங்க. அம்மா, அம்மா, வாடா. ஏய் ஏண்டி ஆஸ்பத்திரியில படுத்துட்டு என்னடி காடா பண்ணிட்டு இருக்க? ஏய் பணம் கட்டலன்னு வச்சுக்கே, நீ பரலோகம் போய் சேர்ந்துருவேடி. இது பாரு வசு, அந்த ஜோதிமணி காசுல நீ எனக்கு வைத்தியம் பண்ண, நான் செத்த மாதிரி தான் வசு. ஏய் என்ன பேச்சு பேசுற பத்தியவ? அடியே வாயில அதை வச்சு மூடி இருக்கும்போது இந்த பேச்சு பேசுறியா? ஐசியூ ரூம்ல என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் வெளிய போங்க. அவதாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா. வெளிய போங்க. வெளிய கூட்டி போமா. வெளிய போங்க. இந்தடா. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். வெளிய போங்கமா. போங்க. நானுமா? ஆமா போங்க. நர்ஸ் எல்லாரையும் அனுப்புங்க. போங்க, எல்லாம் வெளியில போங்க. பேஷண்டோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. மூச்சு திணறல் இருக்கிறதுனால அவங்களால பிரீத்திங் பண்ண முடியல. லங்ஸ்லயும் நீர் கோத்திருக்கு. உடனே அதை ரிமூவ் பண்ணி ஆகணும். இல்லனா மூளையில ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும். உடனே பணத்தை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க போங்கம்மா. உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா. என் அம்மாவை காப்பாத்துறாமா. எனக்கு அம்மா வேணும். கண்டிப்பா எனக்கு அம்மா வேணும். மாமா மாமா மாமா, உங்க ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிற அட்டெம்ப்ட்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் உண்டா? என்ன மாமா, உங்க மேல ஹாஸ்பிடல் ஸ்மெல் அடிக்குது. டேய் மாமா மாமா. வா. ஹாய் பப்பி. ஹாய் அச்சு டார்லிங். ஜுஜு how are you? I am fine. Great. உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? குட் நியூஸா? யா. நீ சொல்றது எல்லாமே குட் நியூஸா இருக்கணும்னு நானும் உங்க அம்மாவும் தினமும் வேண்டிக்கிட்டு இருக்கோம். சொல்லு. Thank you என்ன so விஷயம்? much. பப்பி, நான் அடிபட்ட ஒருத்தர் ஹாஸ்பிடல் சேர்த்தேன் இல்லையா? ஆமா, அவருக்கு என்ன? He got his conscious பப்பி. ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் வந்தது. போய் பார்த்துட்டு வந்தேன். Is it? Yes. Very good news darling. Very very good news. அம்மா சொல்றதை தாண்டி நம்ம வேற எதுவுமே செய்யக்கூடாது. ஆனா பணத்துக்கு என்ன பண்றது? உடனே பணம் கட்டி ஆகணுமே. சின்ன மேடத்துக்கிட்ட கேட்கலாம். அவங்க நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. This number is currently switched off. Please try again later. நான் போய் அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவருடைய உயிர் காப்பாத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாப்பிமா. குட். அத்தை, நல்ல காரியம் செய்யறதுக்கு கூட கால நேரம் வரணும் போல இருக்கு. மனசு கட்டுப்பாடோட வச்சுக்கிட்டா இந்த மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்யற சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லுங்க அத்தை. நிஜமா? This number is currently switched off. Please try again later. ஓகே, நீ செஞ்ச இந்த நல்ல காரியத்துக்கு இந்த பப்பிமா அச்சுக்காக ஒரு சூப்பர் பார்ட்டி ரெடி பண்ண போறேன். என்ன பார்ட்டி? உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட் கொடு. வெஜ்ஜா இருந்தாலும் சரி, நான் வெஜ்ஜா இருந்தாலும் சரி, எல்லாம் நானே ப்ரிப்பேர் பண்றேன். சூப்பர் பப்பிமா, thank you so much. ஆனா என்ன? லஞ்ச் முடியற வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஓகே? ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன். நட்சத்திரா ஆண்டி, என் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. கொஞ்சம் சார்ஜ் போடு. கொடுங்க ஆண்டி. லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்ணி பாப்போமா? யாராவது எடுத்து மேடத்துக்கிட்ட கொடுப்பாங்க. ஹலோ ஹலோ, நான் வசந்தரா பேசுறேன். யாருமா நட்சத்திரா? மார்க்கெட்டிங் கால் ஆண்டி. ஓ, நான் வசந்தரா பேசுறேன்.
நீங்க யார் பேசுறது? சின்ன மேடத்துக்கிட்ட போனை கொடுங்களேன். என்ன விஷயம்? நீங்க யார் பேசுறது? ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க யாரா இருந்தாலும் சின்ன மேடத்துக்கிட்ட போனை கொடுங்க. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் வேணும். என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு 2000 போதுமா? நட்சத்திரா? நட்சத்திராவே தான். டென்ஷன்ல கூட கரெக்டா குரலை கண்டுபிடிச்சிட்டியே. என்னாச்சு உங்க அம்மாவுக்கு? அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, மூச்சு விட முடியல. உடனே ஆபரேஷன் பண்ணணும். 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். இல்லனா அம்மாவை காப்பாத்த முடியாது. ப்ளீஸ் மேடத்துக்கிட்ட போனை கொடுங்க. அவங்க செல்போனுக்கு கால் பண்ண, போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆண்டி கோவில்ல இருந்தா மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்ப எந்த கோயில்ல இருக்காங்க? நான் நேர்ல போய் பாக்குறேன். ஆண்டி எந்த கோவில் போயிருக்காங்கன்னு தெரியல. நீ எங்கன்னு போய் தேடுவ? உங்க அம்மாவுக்கு சீரியஸா இருக்குன்னு சொல்ற. முதல்ல அவங்கள கவனிக்கிற வழிய பாரு. ஆண்டி கோவில்ல சாமி கும்பிடுறாங்க. உங்க அம்மா சாமி கிட்ட போயிட போறாங்க. நட்சத்திரா, என்ன பேசுறோன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசு. டாக்டர் உங்களை உடனே வர சொன்னாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. டென்ஷன்ல காலை கட் பண்ணாம போயிட்டியா? அங்க என்ன நடக்குதுன்னு லைவா கேப்போம். கூப்பிட்டீங்களா டாக்டர்? ஆமா, உட்காருமா. பரவாயில்ல டாக்டர். வசுந்தரா, எப்ப டெபாசிட் பணம் கட்ட போறீங்க? ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். உங்க அம்மாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும். இல்லனா அவங்க உயிருக்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாது. டாக்டர், நீங்க ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுமா. இது நான் ஒருத்தர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. எனக்கு மேல நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கு. உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாம் வரவழைக்கணும். அதுக்கு நீ டெபாசிட் கட்டியாகணுமா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க டாக்டர். எப்படியாச்சும் பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓ நிலைமை எனக்கு புரியுது. நாங்களும் மனுஷங்க தான். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல பொறுத்த வரைக்கும் நாங்க வேலைக்காரங்க தான். இது கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல். எங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. மீறி எங்களால எதுவும் செய்ய முடியாதுமா. எல்லா முடிவையும் அந்த பணம் தாமா எடுக்கும். டாக்டர்ஸ் எல்லாம் கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது சார். எப்படியாவது எங்க அம்மா உயிரை காப்பாத்திடுங்க சார். நான் தான் சொன்னேனேம்மா, எங்களால வைத்தியம் தாமா பார்க்க முடியும். உதவியெல்லாம் பண்ண முடியாதுமா. சீக்கிரம் பணத்தை அரேஞ்ச் பண்ணுமா. ஒரு நிமிஷம். உனக்கு என்னால உதவி செய்ய முடியல, ஆனா ஆலோசனை சொல்லலாம். சொல்லுங்க டாக்டர். ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட பார்க்க வர பெரிய மனுஷங்கள்ல யாராவது டோனர்ஸ் இருக்கலாம். உங்களை மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. மொத்த செலவையும் ஏத்துக்குவாங்க. ஹாஸ்பிட்டல்ல 2-3 தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படி யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. இதெல்லாம் ரேர் தான். உங்களுக்கு டைம் நல்லா இருந்தா நடக்கலாம். அதுவும் நடக்கலன்னா உங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிக்கிட்டு போய் வேற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க. உனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்கடி. நான் வருவேன். ஆனா உனக்கு உதவி செய்ய இல்ல, உனக்கு திருட்டு பட்டத்தை கட்டுறதுக்கு. இந்த ஒரு செக் போதும்டி உனக்கு செக் வைக்கிறதுக்கு. நீ செக்க திருடிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டிருக்கன்னு எல்லாரையும் நம்ப வைப்பேன். உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க எல்லாரும் விரட்டி அடிக்கணும். அப்பதாண்டி ஏன் ஆத்திரம் அடங்கும்.
யாருமே ஹெல்ப் பண்ண வர மாட்டேங்கிறாங்களே. கடவுளே, எங்க அம்மாவை காப்பாத்து. கிட்ட மாமன் நான் பணம் வச்சிருக்கேன், ஆனா இப்படி போர்டு தூக்கி வச்சுட்டு நிக்கிறியே. சே, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அம்மாவை காப்பாத்துவான்னு நினைச்சா இப்படி அனாத மாதிரி நிக்கிறாளே. இது யாரை விட்டுது? ஓ, நீ ஏதாவது பண்ணணுமே. பண்ணிடுவோம். போர்டா தூக்கி வச்சிருக்க, வச்சுக்கிறேன். சார், இது என்ன கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலா இல்ல தர்மா ஆஸ்பத்திரியா சார்? சார், கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. இது காதோடு காதா பேச வேண்டிய விஷயம். சார், இங்க நடக்கிற அநியாயத்தெல்லாம் பாத்தீங்களா சார்? என்ன சார் பிரச்சனை? உட்காருங்க சார். சார், டீசென்டான ஹாஸ்பிட்டல் தான் நீங்க ட்ரீட்மெண்ட்க்கு வரோம். இங்க நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க, உயிரை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிட்டு தான். ஐயோ, ஒரே டிஸ்டர்பா இருக்கு சார். என்னாச்சு சார்? என்னன்னு சொல்லுங்க சார். அங்க பாருங்க சார். ஐயோ, அங்க பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? இதுக்கப்புறம் இது கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் யார் சார் நம்புவா? இதை மட்டும் அப்படியே நான் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால விட்டா உங்க ஹாஸ்பிட்டல் பேர் என்ன ஆகும்? ஐயோ, வேணாம் சார். சார், நீங்க உட்காருங்க சார் ப்ளீஸ். என்னன்னு விசாரிப்போம். என்ன சார்? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? எதுக்கு சார்? கேண்டீன் பில் எல்லாத்தையும் என் தலையில கட்டவா? அந்த அளவுலாம் என்கிட்ட வசதி இல்லை. சார், இவர் நம்ம ஹாஸ்பிட்டலை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஹாஸ்பிட்டல் சீக்ரெட், கொஞ்சம் மெதுவா பேசுங்க, கேட்டுற போறோம். சார், உங்க ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணணும்னா டெபாசிட் அமௌண்ட் கட்டணும், தெரியும்ல? கரன்சியை கண்ணில் காட்டினாதான் நாங்க கத்தியே எடுப்போம். அதான் தெரியுமே, புதுசா சொல்றீங்க. அங்க போர்டு வச்சு நிக்கிறாங்கல்ல, அவங்க அம்மாவை இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படியா? டாக்டர் அவங்க அம்மாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. ஆனா டெபாசிட் அமௌண்ட் கட்டுறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்ல. அவங்க எனக்கு நல்லாவே தெரியும் சார். அவங்களால பணத்தை கட்ட முடியாது. பணம் இல்லாம ஆபரேஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆபரேஷன் பண்ணலன்னா என்ன ஆகும்? பேஷண்ட் செத்துருவாங்க. பேஷண்ட் செத்துட்டா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் சார் கெட்ட பேரு. என்ன சார் சொல்றீங்க? சொல்றத சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. டாக்டர், இப்ப என்ன பண்றது? இந்த மேட்டரை சீஃப் டாக்டர் கிட்ட நான் பேசுறேன். நான் வந்து பாக்குறேன். சார், சேச்சா தள்ளி போமா. ஹாஸ்பிட்டல் உள்ள வரைக்கும் வந்துட்டீங்களா? ஹலோ. உங்களை டாக்டர் வர சொன்னாரு. சரி, நீ போமா. என்னம்மா, டோனர்ஸ் யாராவது கிடைச்சாங்களா? இல்ல, அதுக்குதான் பாத்துட்டு இருந்தேன். நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க, அதனால வந்துட்டேன். இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? எப்படியாச்சும் ரெடி பண்ணிடுறேன் சார். நீங்க ஆபரேஷன் ஆரம்பிங்க ப்ளீஸ் சார். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். டெபாசிட் கட்ட முடியாத பேஷண்ட ஐசியூல வச்சுக்கிட்டு நிர்வாகத்துக்கிட்ட பதில் சொல்ல முடியலமா? சார் ப்ளீஸ் சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நோ மோர் டைம் ஃபார் திஸ். என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியிருக்கு, அதை கட்டிட்டு பேஷண்ட டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போமா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், என் அம்மாவை காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். இந்த பாருமா, உங்ககிட்ட பேசி டைம்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேருமா. போமா சார் ப்ளீஸ் சார். போமான்னு சொல்றல, போமா. யாருமே நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. பணத்தை கட்டலன்னா உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம்மா.
டாக்டர் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிட்டாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. பாலகி, அடியே வசு, நீ கும்பிடுற கடவுள் தாண்டி சோதி உனக்கு உதவி செய்ய சொல்லி அனுப்பியிருக்கான். நீ என்னடான்னா அவனை மதிக்காம கையில் என்னமோ அட்டையை பிடிச்சிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணுவ? நீ வாங்கிட்டு வந்த வரம் அந்த மாதிரி. ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கிதானே குடிக்கும். அந்த மாதிரிதான் நீயும். கை நிறைய ஒருத்தன் காசை வச்சுக்கிட்டு நிக்கிறான், நீ என்னமோ ஐயோ ஆத்தான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு நிக்கிற. அக்கா இப்போ ஒண்ணு மோசம் போயிடலக்கா. ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. ஜோதிமணி மாமா அம்மாவுக்கு பணத்தை கட்டிடுவாரு. உடனே ஆபரேஷன் பண்ணி அம்மாவை பொழைக்க வச்சிடலாம்க்கா. இல்லன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடு போதுக்கா. வாய் மூடு. அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் வர விட மாட்டேன். இவ பெரிய ஜோசியக்காரி, மோகர கட்ட ஆபத்து வர விட மாட்டாளாம். எம இவளை கேட்டுட்டு தான் வந்து நிப்பா போல இருக்கு. பாச கைத்த அப்படியே பிடிச்சு கொடியா கட்டி இவ பாவாடைய அப்படியே காயப்படுவா போல இருக்கு. பொடி இவளை, உனக்கு கொஞ்சமாவது அம்மாங்கிற அக்கறை இருக்கணும்டி. பாட்டி, அத்தையை பார்க்கறதுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பாக்கலாம் பாட்டி, அத்தையை காப்பாத்தினா எவ்வளவு துணிக்கிறேன் பாட்டி. அப்படி தவிக்கிறேன் தெரியுமா? நான் இப்ப நான் என்ன தப்பா கட்டிட்டேன் பாட்டி? அவ்வளவு பணத்துக்கு ஒரு சின்னதா ஒரு கையெழுத்து, அக்ரிமெண்ட்ல ஒரு கையெழுத்து போட்டா உடனே நான் அமௌண்ட் கொடுத்துட்டு போறேன். இதுக்கு போய் அத்தை தான் எதுவுமே புரிஞ்சுக்காம டாக்குமெண்ட் கிழிச்சு போட்டுட்டாங்க. இந்த வசு கூட என்ன புரிஞ்சுக்காம கண்டவங்க கிட்ட எல்லாம் காசு கேட்கிறா பாட்டி. ஏன் பாட்டி? இது பரடா சோதி, இதுங்க பிச்சை கேட்டே பழகின பரம்பரை. ஆடி காத்து ஆளையே அடிச்சிட்டு போனாலும் இதுங்க ஓடி ஓடி போய் காத்து வாங்குற பிஸ்னாரி பீடைங்க. நீ பார்வசு, இவன் சொல்றது கேள்வில. நீ பிடிக்க வேண்டியது போர்ட இல்ல, இதோ இவன் கைய. வலது கையில ஒரு கையெழுத்த போடு, இடது கையில 10 லட்சம் ரூபாய் தருவான். என்னடி உனக்கு கசக்குது சொல்லு? ஐயோ, இவ்வளவு வசதி அவனுக்கு எங்கடி மாப்பிள்ள கிடைக்கும்? பாக்க பவுசா இருக்கிறவனுங்க எல்லாம் உன்னை பத்திரமா பாத்துக்க மாட்டாங்கடி. சோதி மணி உன்னை அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குவான். ஒரே ஒரு கையெழுத்து, உன் தலையெழுத்து ஏன் தலையெழுத்து எல்லாமே மாறிடும். ஏய் துளசி, ஏய் கொஞ்சம் கண்ணு முழிச்சு உன் பொண்ணுக்கு ஒரு வார்த்தை சொல்லேண்டி. நடு வீட்டுல உட்காந்து நிம்மதியா 4 கவளம் சோறு திங்கணும்னா ஒழுங்கா கையெழுத்து போட சொல்லு. அப்பதாண்டி உனக்கு ஆபரேஷன் நடக்கும். இல்லன்னா உனக்கு காரியம் தாண்டி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, என்ன காயப்படுத்தாதீங்க பாட்டி. அம்மாவை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என்னது? அம்மாவை மீறி எதையுமே செய்ய மாட்டியா? அப்படி நீ செய்ய போக தானடி இவ இப்படி வந்து படுத்து கிடக்குறா. நீ நல்லா ஊரை சுத்திட்டு வந்து என்னமோ பெருசா ஊஞ்சல் ஆடிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு வசு, அம்மாவுக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஆச்சு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அம்மா மேல அவ்வளவு பாசம் இருந்தா இவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நீ கட்டு. ஏய் என்னடி பேசுற? ஏன் பேத்தி எதுக்குடி பணம் வாங்கணும்? நீதான் வேணும். நம்ம ஒத்த கால நின்னுட்டு இருக்கான். நீதானடி கடன் பட்டிருக்க. நீ எதுக்காக என் பேத்தியை சாட்டி விட்டுட்டு இருக்க? பாட்டி, அம்மாவுக்கு இதுல விருப்பமே இல்ல. அம்மாவுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். ஏய் பைத்தியக்காரி, இது ஒரு கிறுக்கச்சி. நீ அதுக்கும் மேல இப்ப எப்ப இழுத்துட்டு இருக்கா. இதுல ரோஷம் வேற உங்களுக்கு. ஏய் பணத்தோட அருமை உங்களுக்கு எங்கடி தெரிய போகுது? பாவம் என் தம்பி, இதுங்க ரெண்டுக்கும் சோத்த போட்டு நொடிச்சு நொய்யா போயிட்டான். பாவ ராசா எங்க கிடக்கிறானோ தெரியலையே. ஏ துளசி, இத பாரு, நீ மயக்கமா கிடந்தாலும் இல்ல மயங்கின மாதிரி எங்க முன்னாடி நடிச்சாலும் சரி, முதல்ல உன் பொண்ணை கையெழுத்து போட சொல்லு. அடியே, உனக்கு ஆபரேஷன் பண்ணலன்னு வச்சுக்கே சங்குதான். அப்படியெல்லாம் பேசாதீங்க. என் அம்மா நல்லபடியா வந்துருவாங்க. வருவா. அடியே, இவன் மனசு வச்சாதான் அவ வெளியே வருவா. இல்லன்னா நேர மேலதான்.